பிருங்கி முனிவர் இவர் ஒரு சிவபக்தர். சிவனை மட்டுமே வணங்குவார் எப்பொழுதும், சக்தியை ஒதுக்கி வைத்து. அதனால் சக்தி கோபப்பட்டு சிவனுடன் ஒன்றி அமர்ந்தார்கள். ஒன்றி அமர்ந்தபோது இவர் பிருங்கி முனிவர் வண்டு வடிவம் எடுத்து சிவனுக்கும் சக்திக்கும் இடையில் உள்ள வழியாக இவர் சிவனை மட்டும் வணங்கினார். உடனே கோபம் கொண்ட சக்தி, எனது சக்தியால் தானே இவ்வளவு ஆணவத்தில் இருக்கிறாய் என்று உன்னிடம் உள்ள சக்தியை நான் எடுத்து விடுகிறேன் என்று எடுத்து விட்டார்கள். தரையில் விழுந்த பிருங்கி முனிவர் எலும்பு கூடாக படுத்தபடி வணங்கினார். அந்த எலும்பு கூடாக படுத்தபடி வணங்கிய பிருங்கி முனிவருக்கு எழுந்து நிற்பதற்காக 3வது கால் கொடுத்து, இவருடைய அருளாசியினால் சக்தி இல்லையில் சிவமில்லை என்ற காட்சிதனை இருவரும் ஒன்றாக சிவசக்தி ரூப காட்சி கிடைக்கப்பெற்றது.